ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான கொழுக்கட்டை தான் நம்ம வீட்டில் நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சது. அதை தான் பார்க்க போகிறோம். தண்ணி வந்ததுக்காக கொஞ்சம் காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தண்ணி கொதிச்சோடனே அதை ஆஃப் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவில் பார்த்திங்கன்னா தூள் உப்பு அண்ட் தென் ஆப்பச்சோடா ரெண்டையும் நல்லா மாவோடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. அப்புறமா கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே கொஞ்சம் சூடாறினோடனே இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மாவை போகிறோமா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கிட்டு அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அதே அளவுக்கு பொட்டுக்கல்ல அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதே அளவுக்கு வெல்லங்க, நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடி வரும். ஸோ அதை அப்படியே பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பச்சரிசி மாவில் பார்த்திங்கன்னா இப்படி தட்டிட்டு அந்த பூரணத்தை நடுவில் வச்சு நல்லா உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட அந்த ஒரு அச்சு இருக்குது, அதில் தூக்கி இந்த உருண்டையை வைக்க போகிறோம். அதுக்காக அந்த அச்சில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த மாதிரி மாடலில் கொழுக்கட்டை செய்வீங்க அப்படின்றத நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பெல் பட்டனை தட்டி விட்டு நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் அப்பப்போ வர்றதுக்கு வழி பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷங்க, ஏன்னா ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டுக்கனால நல்லாவே வெந்திருக்கும். ஸோ சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.